இதுவரைக்கும் நீங்க எல்லாரும் 106 திவ்ய தேசத்த பத்தி பேசியிருக்கேள். அதெல்லாமே இந்த பூலோகத்துல இருக்கிறது. ஆனா, இப்பொழுது பேசப் போறது 107 அண்ட் 108 ரொம்ப ரொம்ப முக்கியமான திவ்ய தேசங்கள். இத வந்து வியூகம் அப்படின்னு சொல்லுவா. இந்த வியூகம்ன்றது என்னன்னா, வைகுந்தத்துல இருக்கிற பெருமாளே தான் ஒரு ஒரு சின்ன அம்சம் பிரிஞ்சு வியூகமா எடுக்கிறார். ஒரு அவதாரம். அதான் வியூக வாசுதேவன் அப்படின்றது. இப்ப பெருமாளுக்கு மொத்தம் வந்து எத்தனை நிலைகள் இருக்குன்னு பார்க்கலாம். பெருமாள நம்ம புரிஞ்சுக்கணும்னா, பெருமாள்ட்ட நமக்கு பக்தி வரணும்னா, அவர் எப்படிலாம் இருக்கார் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருந்தா தான் நமக்கு பக்தி வரும். நம்ம வந்து ஒரு அர்ச்சைன்ற ஒரு இது நிலையில தான் நம்ம கோவில்கள்ல போய் சேவிக்கிறோம். ஆனா மொத்தம் பெருமாளுக்கு 5 நிலைகள் இருக்கு. என்னென்னன்னு பார்க்கலாம். வைகுந்தம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சை. இதுல வைகுந்தம்ன்றது வந்து முக்தி அடைஞ்சவா கடைசியில போய் சேர்ற இடம் வந்து வைகுந்தம். வியூகம்ன்றது வந்து அந்த வைகுந்த பெருமாளே வியூகம் தன்னோட ஒரு அம்சத்தினால வியூகமா அவதாரம் பண்ணி அவர்தான் பார்க்கடல்ல படுத்துட்டு இருக்கவர். சோ அவர்தான் வந்து பார்க்கடல் வண்ணன். அந்த பார்க்கடல் வண்ணன்ட்டேந்தான் விபவ அவதாரங்கள்லாம் இருக்கு. விபவ அவதாரம்னா ராமர், கிருஷ்ணர், மத்ஸ்ய, கூர்ம எத்தனை அவதாரம் சொல்றோமோ எல்லாமே இந்த பார்க்கடல் வண்ணன்ட்டேந்து தான் வருது. அந்தர்யாமின்னு ஒண்ணு நம்ம சொல்றோம். அது என்ன அப்படின்னா எல்லா இடத்துலயும் இருக்கிற கடவுள் பகவான் நம்ம மனசுலயும் இருக்கார். நம்மளால அதை உணர முடியல. ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு மன தூய்மையும் பக்தியும் இருந்தா கண்டிப்பா உணரலாம். அந்தர்யாமியா இருக்கார். நம்மளால உணர முடியலன்றதுனால இன்னும் வந்து நம்ம வந்து விபவ அவதாரத்துல நம்ம பார்த்தது இல்ல. அந்த காலத்துல நம்ம வசிக்கல. இல்ல வசிச்சிருந்தாலும் நம்மளால உணர முடியல. அதுக்காக தான் இப்ப வந்து அர்ச்சை அப்படின்ற ஒரு ரூபம். அது என்னவா இருக்கு? நமக்கு எல்லா இடத்துலயும் கோவில்கள்ல இருக்கிற பெருமாள் எல்லாருமே அர்ச்சாவதாரம் தான். நம்ம ஒவ்வொருத்தர் வீட்டு பக்கத்துலயும் ஒரு பெருமாள் கோயில் இருக்கும். அதுல எல்லாம் இருக்கிறவர் அர்ச்சைன்ற பேர்ல தான் அழைக்கப்படுகிறார். அவரை வந்து நம்ம சேவிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்? அவரை வந்து நம்ம ஒரு இதுவா ஒரு சிலையாவோ இதுவோ பார்க்காம உண்மையான கடவுளோட அம்சமா நம்ம பார்த்து சேவிக்கிறதுனால நமக்கு நிறைய பக்தி வரும். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி பகவானை பத்தி தெரிஞ்சுட்டாதான் நம்மள அவரை அடையறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதனால இந்த அதுலயும் சிறப்பா இந்த 108 திவ்ய தேசம் வந்து பல ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள்லாம் வந்து சேவிச்சதுனால ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது. ரொம்ப புண்ணியம் அங்கெல்லாம் போனா. அதனாலதான் இந்த 108 திவ்ய தேசத்தை ரொம்ப புகழ்ந்து சொல்றா. இந்த 108 திவ்ய தேசத்தை யார் சேவிக்கிறாளோ பக்தியோட அவ கண்டிப்பா வைகுண்டத்தை போவா அப்படின்னு வைகுண்டத்தை அடைவா அப்படின்னு ஒரு இது இருக்கு. அதனாலதான் இப்போ அதை பார்த்துன்னு வரோம். அதுல 106 திவ்ய தேசம் முடிஞ்சு போயிட்டு இப்ப 107வது திவ்ய தேசத்தை பத்தி பார்க்கலாம். இந்த 107வது திவ்ய தேசம் வந்து இந்த வைகுந்தத்தில் இருக்கும் பரவாசுதேவன் தன்னையே வியூகம் என்ற அவதாரத்தில் 4ஆக பிரித்துக் கொள்கிறார். நம்மை சுற்றி இருப்பதோ உப்பு கடல். நமக்கு என்ன உப்பு கடல் தான் இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒவ்வொரு கடலா நம்ம தாண்டி தாண்டி போனா கடைசியில பால் கடல், பாலால் ஆக்கப்பட்ட கடல் பார்க்கடல். இதில் ஆதிசேஷன் மேல் இருக்கும் பகவான் நாராயணன் தன்னை 4ஆக பிரித்துக் கொள்கிறார். என்னென்னவா? வாசுதேவர், சங்கர்ஷனர், பிரத்யும்னன், அனிருத்தன் என்று. இவ வந்து என்ன பண்றா? சங்கர்ஷனன் வந்து அழிப்பு தொழில் பண்றார். பிரத்யும்னன் வந்து படைப்பு தொழில் பண்றார். அனிருத்தன் வந்து காத்தல் அந்த தொழிலை பண்றார். இவ எல்லா 4 பேரும் சேர்ந்ததுதான் வியூக வாசுதேவன் அப்படின்றது. அப்போ இவர் யாருன்னா பரவாசுதேவன், வைகுண்டத்துல இருக்கிற வாசுதேவனுக்கும் அப்புறம் விபவ அவதாரம். விபவ அவதாரம்னு நான் சொன்னேன். இப்ப ராமர், கிருஷ்ணர் அவ 2 பேருக்கும் நடுவுல இருக்கிறவர் தான் இந்த பார்க்கடல் வண்ணன். ஏன்னா இந்த பார்க்கடல் வண்ணன் தான் விபவமா அவதாரம் எடுக்கிறார். சோ வைகுண்டத்துல இருக்கிற பெருமாளுக்கும் விபவ அவதாரத்துக்கும் மத்தியில இருக்கிறவா தான் இருக்கிறவர் தான் இந்த பார்க்கடல் வண்ணன்றவர். இவர் வந்து இப்ப வாசுதேவரா இருக்கும்போது அவருக்கு கேசவன், மாதவன், நாராயணன் அப்படின்னு பேரு. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் 12 நாமம் ரொம்ப முக்கியம். நம்ம அதுல இதுல கூட படிச்சிருக்கோம் பாசுரங்கள்ல. இந்த 4 பேருக்கும் வாசுதேவர், சங்கர்ஷ்ணர், பிரத்யும்னன், அனிருத்தன் அவளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 3 பேரால நம்ம கூப்பிடுறோம். அப்ப என்ன? சங்கர்ஷணன் வந்து கோவிந்த, விஷ்ணு, மதுசூதன. பிரத்யும்னன் திரிவிக்ரம, வாமன, ஸ்ரீதர. அனிருத்தன் ரிஷிகேஷன், பத்மநாபன், தாமோதரன்.
இப்ப இந்த 12 நாமமும் ரொம்ப முக்கியம்னு ஏன் சொல்றோம்னா, இது எல்லாமே இந்த திருப்பாற்கடல்ல இருக்கிற பெருமாளோட பெயர் தான். இந்த 4ஆ பிரிஞ்சிருக்காரு இல்லையா? அவாளோட பெயர் தான். அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமான நாமங்கள். அத நம்ம சொல்லிட்டு இருக்கணும் எப்பவுமே. இதுதான் வந்து ஆண்டாள் கூட ஒரு பாட்டுல பாடுறா இந்த பெருமாள் போற்றி. எப்படி பாடுறா? வையத்து வாழ்வீர்காள் நாமும் நம் பாவை செய்யும் கிரீசைகள் கெளீரோ பார்க்கடலுள் பைய துயின்ற பரமனடி பாடி நெய்யும் பாலும் நாட்காலே நீராடி மையீட்டெழுதோம் மாறிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பீச்சையும் ஆன்றனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோரியம் பாவாய். இப்ப என்ன பாடுறா? பார்க்கடல் பையத்துயின்ற பரமன் அடிப்பாடி அப்படின்னு இந்த பாசுரத்துல சொல்றா. பார்க்கடல் வண்ணனை தான் இந்த பாட்டுல பாடுறா. சோ அவ பாடியிருக்கா. அப்புறம் வேற எந்த ஆழ்வார்கள் எல்லாம் பாடியிருக்கான்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். இன்னொரு விஷயம், தேவர்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவளுக்கு ஏதாவது துன்பம் வந்தா போய் பார்க்கடல்ல உள்ள பகவான்கிட்ட தான் முறையிடுவா. நம்ம நிறைய கதை கேட்டிருக்கோம் இந்த மாதிரி. பாகவதத்துல பார்த்தாலும் இது மாதிரிதான் பூமி தாயாருக்கு கஷ்டம் வரும்போதும் சரி, தேவர்களுக்கு துன்பம் வரும்போதும் எப்பவுமே இந்த பகவான்கிட்ட தான் போய் அவ வந்து முறையிடுவா. அப்பதான் அவர் வந்து அவதாரம் எடுப்பார். ஏன்னா அவர் தன்னோட அடியார்களுக்கு ஏதாவது துன்பம் வந்தா அது துடைக்கிறதுக்காக தான் அவர் அவதாரம் பண்றார் அப்படின்னு நம்ம கீதையிலயும் படிச்சிருக்கோம். சோ எப்பெல்லாம் அதர்மம் வருதோ அப்ப வந்து இந்த பார்க்கடல் வண்ணன் அவதாரம் எடுத்து பூமியில உள்ளவாளையும் சரி, தேவர்களையும் சரி, எல்லாரையும் காப்பாத்துறார் அப்படின்றது. அதனாலதான் அவர் வந்து கூர்ம, மத்ஸ்ய, வராக, ராமர், பலராமர், கிருஷ்ணர் அப்படின்னு எல்லா அவதாரமும் செஞ்சு நம்மளுக்கு அருள் செய்யறார். அதுக்கப்புறம் வேற எந்தெந்த ஆழ்வார்கள் அவரை பத்தி பாடியிருக்காருன்னு பார்க்கலாம். இவர் வந்து மூலவர் வந்து ஷீராப்திநாதன், பார்க்கடல் வண்ணன் அவர் பேரு. ஆதிசேஷன் மேல் சயனித்திருக்கிறார். தாயார் வந்து ஸ்ரீ கடல்மகள் நாச்சியார், ஸ்ரீ பூமாதேவி நாச்சியார். தீர்த்தம் அமிர்த தீர்த்தம், விமானம் அஷ்டாங்க விமானம். பெரியாழ்வார் வந்து இவரை பத்தி பாடியிருக்கார். என்ன பாடியிருக்கார் பார்க்கலாம். அவரோட பாசுரம் வந்து பனிக்கடலில் பள்ளி கோனை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழ வல்ல மாயமணாள நம்பி தனிக்கடலே தனிச்சுடரே தனியுலகே என்றென்று உனக்கிடமாயிருக்க என்னை உனக்கு உரித்தாக்கினையே அப்படிங்கிறா. அப்படின்னா என்ன? பனிக்கடலில் பள்ளிகோனை பழக விட்டு அவர் வந்து நிம்மதியா சில்லுன்னு பனிக்கடல்ல படுத்துட்டு இருக்காராம் பெருமாள், திருப்பார்கடல் பெருமாள். ஆனா அவர் என்ன பண்ணாராம்? அவரோட அடியாரான பெரியாழ்வார்கிட்ட ஓடி வந்துட்டாராம். ஓடி வந்து என் மனக்கடலில் வாழ வல்ல மாயமணாள நம்பி, நீ பண்ற மாயம் என்னப்பா? நீ வந்து இவ்வளவு பெரிய கடலை விட்டுட்டு என் மனசுல வந்து வாழ வந்தியே. தனிக்கடலே, உனக்குன்னு தனி கடலே இருக்கு. நீ கடல்ல தான் சயனிச்சுட்டு இருக்க. தனி சுடரே, நீ சூரிய மண்டலத்துக்கே அதிபதி. தனி உலகே, வைகுந்தத்துக்கே நீதான் அதிபதி. இதெல்லாம் உனக்கு என்றென்று உனக்கு இடமா இருக்க, இவையெல்லாம் உனக்கு இடமா இருக்கு. ஆனா என்னை உனக்கு உரித்தாக்கினியே, நீ என்கிட்ட வந்து என் மனசுல உட்கார்ந்தியே அப்படின்னு பகவானை பத்தி இந்த இந்த பாசுரத்துல பாடுற. திருப்பார்கடல் வண்ணனை தான் இதுல பாடுற. அதுக்கப்புறம் குலசேகர ஆழ்வார் பாடியிருக்கார். அவர் என்ன பாடியிருக்கார்? ஒன்பவள வேலை உலவு தன் பார்க்கடலுள் கண் துயிலும் மாயோன் கழலினைகள் காண்பதற்கு பண்பகரும் வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்து செண்பகமாய் நிற்கும் திருவுடையே நானேனே அப்படின்னு பாடுற. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, ஒன்பவள வேலை உலவு தன் பார்க்கடல், அந்த பார்க்கடல்ல
பண்ற அந்த பரமன போய் அவரோட அதாவது திருவடிகள நான் காணணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அதுக்கு என்ன வழி? இங்க இருக்கிற திருவேங்கடமும் அவர்தான். அதனால திருவேங்கடத்துல நான் ஒரு செண்பக மரமா இருந்து அவருக்கு டெய்லி அர்ச்சனை பண்ற பூவா நான் இருந்தா கூட நான் போய் அந்த பெருமாளை சேவிக்க முடியும் அப்படின்னு இந்த பாசுரத்துல சொல்றேன். எல்லா ஆழ்வார்களுமே பாசுரம் பண்ணியிருக்கா. யாருன்னா மதுரகவி ஆழ்வார், திருப்பாண ஆழ்வாரை தவிர்த்து மிச்ச எல்லா ஆழ்வார்களுமே திருப்பார்கடலை பத்தி பாசுரம் பண்ணியிருக்கான்றது ரொம்ப சிறப்பு. அடுத்தது நம்ம வைகுண்டத்தை பத்தி பார்க்கலாம். 108வது திவ்ய தேசம் வைகுண்டம். வைகுண்டம் இதுதான் எல்லா ஜீவன்களும் போய் சேர வேணும் அப்படின்னு ஆசைப்படுற இடம் எதுன்னா வைகுண்டம். ரொம்ப ரொம்ப முக்கியமான திவ்ய தேசம். இது என்ன இதுல ஒரு விசேஷம்னா, எல்லா திவ்ய தேசமுமே மாறி மாறி படைச்சு அழிச்சு இதெல்லாம் பண்றது. ஏன்னா லீலா விபூதி இதெல்லாம் பெருமாளோட விளையாடுற இடம்தான் மிச்ச 107 திவ்ய தேசமுமே, இந்த பார்க்கடல் வண்ணன் முதற்கொண்டு. ஆனால் இந்த வைகுண்டம் மட்டும் படைப்பு அழிப்புக்கு அப்பாற்பட்டு எப்பொழுதும் நித்தியமாக இருப்பது. இதுக்கு பேர் நித்திய விபூதி அப்படின்னு பேரு. அந்த 107 திவ்ய தேசத்துக்கும் லீலா விபூதின்னு பேரு. இது நித்திய விபூதி தான் வைகுண்டம். இங்க என்ன, எங்கு கர்மங்களே தீண்டாதோ, கர்மமே கிடையாது, எந்த கர்மமும் கிடையாது, எங்கு பக்திக்கும் ஞானத்திற்கும் குறைவே இல்லையோ அங்க அவ்வளோ ஞானமும் பக்தியும் தான் இருக்கும். அது வைகுண்டம். ஆனந்தம் எங்க பார்த்தாலும் ஒரே ஆனந்தம் தான். அதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை. பகவானோட சேர்ந்து ஆனந்தத்தை அனுபவிக்கிற இடம் எதுன்னா அதுதான் வைகுண்டம். 14 லோகம்ன்றது ஒரு அண்டம். இதை போல பல 100 1000 அண்டங்கள் சேர்ந்தது லீலா விபூதி. லீலா விபூதின்றது 14 லோகம், பல 100 1000 அண்டங்கள் சேர்ந்தது ஒரு லீலா விபூதி. இது பகவானுக்கு கால் பகுதி தானா. மிச்சம் 3/4 பகுதி வைகுண்டம். அப்போ அவ்வளோ பெருசு வைகுண்டம். எதுக்காக வச்சிருக்காரு அவ்வளவு பெரிய இடம்? நம்மளோட பக்தர்கள்லாம் அங்க அடையணும், தன்னை அடையணும் அப்படின்றதுக்காக அவ்வளோ பெரிய வைகுண்டத்தை அவர் வச்சிருக்காரு. அதுதான் நித்திய விபூதி அவரோடது. அப்போ எப்படி போய் ஜீவன் அங்க போய் சேரணும் அப்படின்றதுதான் இப்போ இது என்னன்னா, எப்ப ஜீவன் தன்னோட கர்மங்கள் எல்லாம் தொலைச்சு, ஏன்னா கர்மமே இருக்கக்கூடாது. பாவமா இருந்தாலும் சரி, புண்ணியமா இருந்தாலும் சரி, எல்லாம் பேலன்ஸ் ஆக்கிட்டு எப்பொழுது முக்தி பெறுகிறானோ, பகவான் மேலேயே பக்திய வச்சு முக்தி பெறானோ, அப்போ அவனுக்கு இந்த ஸ்தூல சரீரம் போயிட்டு சூக்ஷ்ம சரீரத்தோட அந்த 12 லோகத்தை தாண்டுவான். தாண்டி அர்ச்சிராதி மார்க்கத்துல பிரயாணம் செல்வான். அப்படி செய்யும் போது விரஜா என்னும் நதியில் தீர்த்தமாடுவான். இந்த மாதிரிலாம் யார் பண்ணுவா? முக்தி அடைஞ்சவன். அவன் அவ்வளோ அதாவது பாவம் புண்ணியமே கிடையாது, பகவான்கிட்ட சரணாகதி பண்ணவன். அவனால மட்டும்தான் அங்க போக முடியும். அங்க போய் தீர்த்தம் ஆடிட்டு அப்ப அங்க என்ன பண்ணுவான்? அவன் போகும்போதே தன்னோட உடலை நீத்துட்டு தான் போறான். எப்படி போறான்? இந்த பிரம்ம ரந்திரம்னு தலையில ஒரு இது இருக்கும், அந்த இதை உடைச்சுண்டு சூக்ஷ்ம நாடி வழியா தான் அவன் போறான். எல்லா உலகத்தையும் தாண்டான். அப்படி விரஜா நதியில அடைஞ்சு அங்க குளிச்ச அப்புறம் அவர் ஸ்வரூபம் அவிர்வாகம் ஏற்பட்டு அந்த ஸ்வரூபம் மாறிடும். இது வரைக்கும் எந்த சரீரம் இருந்ததோ அதெல்லாம், சூக்ஷ்ம சரீரம் இருந்ததோ அதெல்லாம் போயிட்டு ஸ்வரூபம் அவிர்வாகம். எப்படின்னா பகவானை ஒத்த சரீரம் ஜீவன் பெறுகிறான். பகவான மாதிரியே அவனுக்கு சரீரம் வந்துடும். அதாவது சங்கு சக்கரம் 4 கை இது எல்லாமே பகவான் மாதிரியே இருப்பார். அங்க போனா எப்படி இருக்கும்னா, நம்மை போல் முக்தி அடைந்தவர்கள் நிறைய பேர் இருப்பா. யார் யார் பகவான்கிட்ட போய் முக்தி அடைஞ்சிருக்காளோ அவ எல்லாரும் அங்க இருப்பா. அப்புறம் நித்திய சூரிகள் பலரும் அங்க இருப்பா. அவெல்லாம் என்ன பண்ணுவா? இந்த புதிதாக வரும் ஜீவனை யார் போய் முக்தி அடைகிறாளோ புதுசா, அவளை கைய பிடிச்சு அழிச்சுட்டு போவாங்க. அங்க போய் அங்க பெருமாளோட சேர்க்கறதுக்காக அழிச்சுட்டு போவான். இததான் நம்மாழ்வார் அங்க போய் பார்த்த மாதிரி இங்க இருந்தே ஒரு 10 பாட்டு பாடியிருக்காரு. ரொம்ப அருமையா இருக்கும் அந்த பாடல்கள்லாம். ஆழ்கடல் அலை திரை கையெடுத்து ஆடின ஏழ்பொழிலும் வளம் ஏந்திய என்னப்பன் வாழ்புக. ஃபர்ஸ்ட் லைன் சூழ் விசும்பணி அணிமுகுல் தூரியம் முழக்கின ஆழ்கடல் அலை திரை கையெடுத்து ஆடின ஏழ்பொழிலும் வளமேந்திய என்னப்பன் வாழ்புகழ் நாரணன் தமரை கண்டு உகந்தே அப்படின்னு. அப்படின்னா என்னன்னா, யார் இங்க இருந்து அந்த இதுக்கு போறாளோ
வைகுண்டத்துக்கு. அத பார்த்து அசையாத பொருட்கள்லாம் கூட அவ்ளோ வாழ்த்துறதாம். மேகமும், அலைகளும் எல்லாம் அப்படி வாழ்த்துறதாம் இந்த போறவர. அப்போ அப்படி ஒரு சிறப்போட அவர் வந்து அந்த வைகுண்டத்துக்கு போறார் அப்படின்றத நம்மாழ்வார் பாடியிருக்கார். அவர் எங்க இருக்கார்? வைகுண்டத்துல ஆதிசேஷன் மேல் பகவான் அமர்ந்த கோலத்தில் வீற்றிருக்கிறார். வலது பக்கம் ஸ்ரீதேவி, இடது பக்கம் பூதேவி, நீலாதேவி நாச்சியார்கள். ஐரம் மதம் தீர்த்தம், எங்கும் ஆனந்தம், எந்த துன்பமும் இல்லை. பசியோ, பிணியோ, பிறப்போ, இறப்போ, துக்கமோ எதுவும் இல்லை. அப்போ அந்த ஜீவன் அந்த இடத்துல பகவான பல தடவை சேவிக்கிறார். சேவிச்ச உடனே பகவான் அந்த ஜீவனை தன் அருகில் அழைக்கிறார். வான ஒரு சைகை காட்டுறார் பகவான். தன் மடியில் அமர்த்தி கொள்கிறார். அந்த ஜீவனை தன் மடியில பெருமாள் உட்கார வச்சுக்கிறார். எதற்காகப்பா இத்தனை கோடி ஆண்டுகள் என்னை பிரிந்தாய்ன்னு பகவான் கேட்கிறார். அதுக்கு ஜீவன்ட்ட பதில் இல்லை. ஏன்னா அஞ்ஞானம், கர்மம் தொலைல என்ன பதில் சொல்ல முடியும்? ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆனா பகவான் இப்பயாவது நீ வந்து சேர்ந்தியேப்பா அப்படின்னு சொல்லிட்டு தன் மார்போடு அணைத்துக் கொள்கிறார். அங்கு அவருக்கு ஜீவனுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா தான் வந்து எந்த ஆழ்வார்களோட பாசுரங்கள் எல்லாம் படிச்சு பக்தி வந்ததோ அந்த ஆழ்வார்கள் எல்லாம் அங்க நேர பாக்குறார். எல்லா ஆழ்வாரும் அங்க இருக்கா. என்னடா அது நம்ம ஆழ்வார் இருக்காரு. இந்த 12 ஆழ்வார் அங்க இருக்கிற பார்த்தா அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அவரோட சொந்தக்காரா, ஏன்னா சொந்தக்காரா தானே நம்மளோட பந்தத்துக்கெல்லாம் காரணம். அவள்லாம் அங்க யாருமே இல்ல. வெறும் முக்தர்கள், எல்லாம் பக்தர்கள். ஆண்ட பெருமாளோட சேர்ந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கா. அங்கு பகவானின் கல்யாண குணங்களிலே திளைத்து முக்தன் இன்புறுகிறான். இவ்வாறு வைகுண்டத்தை அடைந்தவன் மீண்டும் கீழான உலகை அடைவதே இல்லை என்று 7 முறை வேதம் கோஷிக்கிறது. இந்த மாதிரி எப்ப முக்தன் வந்து அவ்வளவு பக்தி பண்ணி 108 திவ்ய தேசத்தையும் சேவிச்சு போறானோ, கர்மத்தை தொலைக்கணும் முக்கியமா. என்னதான் நம்ம இது பண்ணாலும் கர்மத்தை தொலைச்சு கர்ம யோகமா பண்ணி நம்ம பண்ற காரியங்களை பகவானுக்கு எல்லாம் அர்ப்பணமா பண்ணி இந்த பகவான்கிட்ட பக்தி பண்ணி அப்பதான் நம்மளோட மைண்ட் வந்து மனசு வந்து சுத்தமாகும். அந்த சுத்தமான மனசுலதான் பெருமாள் வருவார். பெருமாளை வந்து நம்ம சேவிக்க முடியும். அந்த மாதிரி மனசு உள்ளவன் கண்டிப்பா அந்த பரமபதனை அடைவான் அப்படின்னு. அப்போ நம்ம ஸ்ரீரங்கத்துல கொஞ்ச நாள் முன்னாடி வைகுண்ட ஏகாதேசின்னு ஒரு திருவிழா கொண்டாடினோம். ஞாபகம் இருக்கும். இப்பதான் ஒரு 3 days முன்னாடி. அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா பகவான் வந்து ஜீவன் மாதிரி வேஷம் போட்டுண்டு பரமபத வாசலை கடந்து வைகுண்டத்தை அடைகிறான். அதாவது நமக்கு பகவான் காமிக்கிறார் எப்படிப்பா வைகுண்டத்தை அடையணும் அப்படின்ட்டு. ஒவ்வொரு வருஷமும் வைகுண்ட ஏகாதசி நடக்கிறது. அப்போவாவது நம்ம அந்த இதை ஞாபகம் வச்சுக்கணும். எதுக்கு அதை ஞாபகப்படுத்துறாருன்னா பகவான் வந்து ஜீவன் மாதிரி வேஷம் போட்டுக்கிறார். அவரே வந்து பரமபத வாசலை கடக்கிறது எப்படின்னா, நம்ம எப்படி வைகுண்டத்தை போய் இந்த சூக்ஷ்ம உடம்ப வச்சுட்டு அடைவோம்னு சொன்னேன், அதே மாதிரி பகவான் அடையிறார். அததான் நமக்கு நடிச்சு காமிக்கிறார். அதனால்தான் ஸ்ரீரங்கத்துக்கு இன்னொரு பேர் கூட உண்டு. என்னன்னா பூலோக வைகுண்டம் என்கிறார்கள். இந்த பூலோக வைகுண்டத்தை ஃபர்ஸ்ட் இது நம்மளோடது ஃபர்ஸ்ட் திவ்ய தேசம். அதை சேவிக்காம யாருமே இருக்க மாட்டா. அவ்வளோ விசேஷம் அது. அதனால ரொம்ப அந்த விசேஷனால அதுல ஒரு பாட்டு கூட இருக்கு. பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கமே காண்பவர்க்கு என்றென்றும் ஆனந்தமே. பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கமே காண்பவர்க்கு என்றென்றும் ஆனந்தமே. காவிரி தாலாட்ட கொள்ளிடம் சீராட் பயணம் இங்கே ஸ்ரீரங்கநாதனின் பாதார விந்தத்தை கண்ட பின்ன வேண்டும் பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கமே காண்பவர்க்கு என்றென்றும் ஆனந்தமே. அதனாலதான் அடியார்கள் பெருமாளுடன் பகல் 10 10 உற்சவங்களில் பங்கேற்று ஆனந்தத்தில் திளைக்கிறார்கள். ஆழ்வார்கள் பரமபத வைகுண்டநாதனை அனுபவிக்கிறார்கள். எப்படி அங்க அனுபவிக்கிறாளோ இங்கேயும் அதனாலதான் அந்த 10 பகல் 10 எல்லாம் பண்ணி எல்லாம் என்னென்ன பக்தா இருக்காளோ அவெல்லாம் அப்படியே வந்து பகவானோட
அனுபவிக்கிறா. அத ஒரு சிம்பாலிக்கா காமிக்கிறதுக்காக தான் இங்க உற்சவங்கள்லாம் எதுக்கு நடக்கிறதுன்னா, நம்ம எப்ப அங்க போய் அந்த பரமபதநாதன போய் சேரப் போறோம் அப்படின்னு சந்தோஷப்படுறதுக்காக தான் இங்க எல்லா உற்சவம்லாம் அத காமிக்கிறதுக்காக தான். நம்ம எல்லாத்துக்கும் தாத்பரியத்த புரிஞ்சுக்கணும். எதுக்காக உற்சவத்துல போய் சேவிக்கிறது வேற விஷயம். ஆனா எதுக்காக இந்த உற்சவம் பண்றது அப்படின்னு நம்ம பெரியவாள கேட்டு தெரிஞ்சுக்கணும். இத பெரியாழ்வாரும் இத அனுபவிச்சிருக்கார். அண்டத் தமரர்கள் சூழ அத்தாணியுள் அங்கிருந்தாய், தொண்டர்கள் நெஞ்சிலுறைவாய் தூமலராள் மணவாளா, உண்டிட்டு உலகினை ஏழும் ஓர் ஆலிலையில் துயில் கொண்டாய், கண்டு நான் உன்னை உகக்க கருமுகை பூச்சூட்ட வாராய் அப்படின்னு யசோதா கிருஷ்ணரை பார்த்து பாடுறா. அப்ப அண்டத் தமரர்கள் சூழ அத்தாணியுள் அங்கிருந்தாய் அப்படின்னா, தேவர்கள் எல்லாம் சூழ நீ அத்தாணியுள் அங்கிருந்தாய் அப்படின்னா பரமபதத்தில் நீ அமர்ந்திருந்தாய். பகவானை பார்த்து அப்படி பாடுறா. சோ இதுல அந்த பரமபதநாதனை தான் பெரியாழ்வார் அனுபவிச்சு பாடுறார். அப்புறம் ஆண்டாளும் ஒரு பாட்டுல பாடுறார். மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய் அப்படின்னு வைகுண்டநாதனையும் ஆண்டாள் பாடியிருக்கார். அடுத்தது திருப்பாணாழ்வார் அமலநாதிபிரான் என்ற பிரபந்தத்தில் முதல் பாசுரத்தில் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் என்று வைகுண்டநாதனை போற்றி பாடியுள்ளார். இந்த விண்ணவர்கோன் அப்படின்றது இந்த வைகுண்டநாதனை தான் குறிக்கிறது. அப்புறம் நம்மாழ்வார் கண்ணன் கழலினை நண்ணும் மனமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே. இந்த நாராயணன் வைகுண்டநாதன் அவரை பத்தி பாடியிருக்கார். யார் கண்ணனோட கழல்களை சேவிக்கிறாளோ அவளுக்கு கண்டிப்பா நாராயணன் திண்ணம் வைகுண்டன் கிடைக்கிறது ரொம்ப உறுதி அப்படின்ற அர்த்தத்துல அங்க பாடியிருக்கார். நான் சொன்ன மாதிரி அந்த கடைசியில பத்தாம் பத்துல 9வது பத்துல ஃபுல்லா அந்த வைகுந்தத்தை பத்தி தான் நம்மாழ்வார் பாடியிருக்கார். அதுல ஒரு பாட்டு, வைகுந்தம் புகுதலும் வாசலில் வானவர் வைகுந்தன் தமர்யமர் எமதிடம் புகுத என்று வைகுந்தத்து அமரரும் முனிவரும் வியந்தனர் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே அப்படின்னா வைகுந்தம் புகுகின்ற அடியார பார்த்து அங்க இருக்கிறவாள்லாம் அப்படி வரவேற்கிறாளாம். வரவேற்று அங்க இருக்கிற முனிவர்லாம் அவ்வளோ வியக்கிறாளாம். ஏன்னா வைகுந்தம் அதாவது பூலோகத்துல இருக்கிறவாள்லாம் வைகுந்தத்துக்கு வரானா எவ்வளவு பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு புகழறாளாம் அங்க வைகுந்தத்துல. அதனால இந்த பூவுலகத்தார் பரமபதம் அடைவது என்பது அவ்வளவு பெரிய பேரு அப்படின்னு வியக்கிறாளாம் அங்க இருக்கிற முனிவர்கள்லாம். அடுத்தது இன்னொன்னு அடுத்தது அவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை கொந்தலர் பொழில் குருகூர் சடகோபன் சொல் தந்தங்கள் 1000 இவை வல்லார் முனிவரே அப்படின்றது. என்னன்னா அவர் எதிர்கொள்ள பகவானே எதிர்கொள்றாராம் பெருமாள் தாயாரோட எங்க அழிச்சுன்னு போறார்? மாமணி மண்டபத்து தன்னோட இருக்கை கழிச்சுன்னு போறார். அந்தமில் பேரின்பத்து அவரோட சேர்ந்து உட்காந்து ஒரு முடிவே இல்லாத இன்பத்தை அனுபவிக்கிறாராம். அடியரோடு இருந்தமை அங்க இருக்கிற நித்திய சூரிகள் அடியார்கள் முக்தர்கள் எல்லாரோடையும் சேர்ந்து இங்க இப்ப போன ஜீவனும் அவ்வளவு இதுவா அனுபவிக்கிறா அப்படின்னு யார் பாடியிருக்கா? நம்ம சடகோபன் நம்மாழ்வார் பாடியிருக்க. இதெல்லாம் அவர் எதுக்காக நம்ம இங்க இருந்தே அது எப்படி இருக்கும் அப்படின்னு அனுபவிக்கிறதுக்காக இதெல்லாம் அனுபவிச்சு பாடியிருக்கார். அவருக்குதான் எல்லா பெருமாளும் தானே இது பண்றாரு இல்லையா? அவர் எங்கேயுமே போல எல்லா திவ்ய தேசத்தையும் பாடின மாதிரி 108வது திவ்ய தேசத்தையும் உக்காண்ட இடத்துலயே அவர் பாடிட்டார் போய் சேர்ந்த மாதிரி. அதுதான் கடைசியில நம்மாழ்வார் மோட்சம்னு ஒண்ணும் இப்ப அந்த வந்துட்டா என்னன்னு தெரியல. அதுவும் இப்போ நடக்கிறது ஸ்ரீரங்கத்துல உற்சவம். நம்மளால 108 திருப்பதியும் சேவிக்க முடியல. அந்த அளவுக்கு நமக்கு ஞானமோ வைராகியமோ பக்தியோ இல்ல. அப்பனா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கும் நமக்கு ஆச்சாரியர் ஒரு வழி வச்சிருக்கார். இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிரும் சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கு என்பார் நல்லோர் அவை தன்னோடு இருப்பிடம் மாயன் ராமானுசன் மனத்து இன்று அவன் இருப்பிடம் எந்த இதயத்துள்ளே தனக்கு அப்படின்னு. ஆதிசேஷன் அவதாரமான ராமானுஜர் பெரும்புதூரில் 1017ஆம் ஆண்டு அவதரித்தார். எல்லா தேசத்து எம்பெருமான்களும் தங்களிடத்தை விட்டு ராமானுஜரின் திருவுள்ளத்தில் குடிகொண்டு விட்டனர். எல்லா திவ்ய தேசத்துல இருக்க பெருமாளும் எங்க இருக்கார்? ராமானுஜரோட திருவுள்ளத்துல இருக்கார். அந்த ராமானுஜரோட திருவடியை நாம் சேவிச்சோம்னு வச்சுக்கோம், ஸ்ரீபெரும்புதூர் சென்று சரணாகதி செய்து விட்டாலே போதும்.
நம்மளோட காம குரோதங்கள்லாம் அழிந்து நம்மை பெருமாளுடன் அவர் கண்டிப்பாக சேர்த்து வைக்கிறார். அப்போ நம்ம எப்படி சரணாகதி பண்ணோம்? இதுதான் சரணாகதி என்றும் சரணாகதி எதிராசனின் பாதம் சரணாகதி ராமானுஜா என்றும் நீயே கதி நீதானே எங்களின் அருள்மாநிதி சரணாகதி என்றும் சரணாகதி எதிராசனின் பாதம் சரணாகதி. அவர் பங்குனி உத்தரத்தன்று ஒரு உறுதிமொழி அளிக்கிறார். யாரு? நம்பெருமாள் ராமானுஜருக்கு. ராமானுஜரே, உம்மோடு சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் நீர் அனுப்பி வைத்தால் நாம் அவரை வைகுந்தத்திற்கு அழைத்து போகிறோம். அதனால நம்ம என்ன செய்யணும்? நம்ம ராமானுஜரை சரணடைஞ்சிட்டாலே போறோம். அவரோட அடியவர்களா இருந்தால் இந்த வைகுண்டம் கிடைப்பது உறுதி என்று நம்பி அவரது திருவடிகளை நாம் பற்ற வேண்டும். பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்துய்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த ராமானுசன் மிக்க சீலமல்லால் தாம் மன்ன வந்த ராமானுஜன் சரணார விந்தம் நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே என்று ராமானுசன் மிக்க சீலமல்லால் நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே என்று ராமானுஜரை பணிய வேண்டும். அது மட்டுமா, நமக்கு இவ்வளவு பாடல்களையும் கொடுத்த ஆழ்வாரை பணிய வேண்டும். இவ்வாறு 108 திவ்ய தேச பெருமாளுக்கும் பல்லாண்டு பல்லாண்டு என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. குருமாமிக்கு என் நமஸ்காரங்கள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.